ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்கர சனி பேச்ச கேதவே நம ஓம் முருகா சரவண பகவாய உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிச்சுட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, ரொம்ப ஒரு மிக சிறந்த ஒரு பரிகாரம் இறை வழிபாடு. இப்ப நம்ம ஜாதகத்துல நிறைய யோகங்கள் இருக்கும், தோஷங்களும் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், அதையெல்லாம் கவனிக்க மறந்துடும். நம்ம எப்போ நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு ஒரே பிரச்சனையா இருக்குதே, வேலையே இல்லையே, என்ன வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு விரக்தியில இருக்க, கல்யாணம் ஆகலையே அப்படின்னு விரக்தியில ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நமக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் எது, தடை எது, இந்த தோஷங்கள் தடை அப்படிங்கிறது எதனால வருது முதல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வரும். நமக்கு வரக்கூடிய நல்லதா இருந்தாலும், நல்லது இல்லாத கெட்டதா இருந்தாலும், நம்மளுடைய ஊழ்வினை பயன்தான். நம்ம என்ன கர்மம் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்கு உண்டான பலனைத்தான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கப்படும். ஆனா இதுல என்ன மனித பிறவியில ஒரு சிறப்பு அப்படின்னா, எந்த தோஷங்களா இருந்தாலும் நிவர்த்தி பண்றதுக்கு, நம்மளுடைய நிலையை உயர்த்துவதற்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த மனித பிறவி. அப்ப இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய இது எல்லாத்தையும், இந்த தடைகளை தகர்த்து எரிஞ்சிட்டு நமக்குண்டான வழியில நம்ம பயணப்படுறப்பதான் நமக்கு அந்த முழு வெற்றி கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு தடை அப்படிங்கிறது, என்னதான் யோகம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அதனுடைய தசாபுத்தி காலத்துலதான் அந்த செயல் நடக்கும். கூடவே கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணணும். கோச்சாரமும் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நல்லது நடக்கும். தசாபுத்தி சரியில்லாம கோச்சாரம் சரியில்லாம இருந்ததுன்னா அப்ப நமக்கு சரியில்லாம தப்பு. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது, இந்த மாதிரி வேணும். அதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி. இது எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தோஷங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு தோஷமா நம்ம கருதுறது என்னன்னா மாந்திங்கிறவர் சனி பகவானுடைய புதல்வன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாந்தி இருக்கிற பாவம் கெடும், கூட இருக்கிற கிரகங்களுடைய தன்மையும் கெட்டு போகும். என்னதான் சுபகிரகமா இருந்தாலும், யோகியா இருந்தாலும், உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானா இருந்தாலும் சரி, குரு பகவானா இருந்தாலும் சரி, லாபாதிபதி யாரா இருந்தாலும் மாந்தியோட இணைந்துட்டா அது அடிபடும். அப்ப மாந்தி எந்த இடத்துல இருந்தா நல்லது வருவா அப்படின்னா, 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபசய ஸ்தானங்கள் இருக்கிறப்ப கொஞ்சம் கெடுபலங்களை குறைச்சுக்குவார். ஆனா 11ஆம் பாவத்துல இருக்கிறப்ப மட்டும்தான் அவரு யோகாதிபதியா மாறிடுவார், யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படின்னா, 12 கட்டத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல, நம்ம ஜாதக கட்டத்துல மாந்தி இருந்தே தீர்வார். அப்ப யாரு எப்படி வழிபடுறது, இதுக்காக நம்ம போய் எங்கேயும் அலையணுமா? இன்னும் நீங்க அலைய வேண்டாம். எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி, இப்ப லக்கணத்துல இருந்தா நம்மளை பாதிக்கும். 2ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணம், ப்ரொமோஷன், இதெல்லாம் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது. அப்ப அங்கே தடை வரும். 4ங்கிறது தாய், சுகஸ்தானம், வண்டி வாகன யோகம். இப்படி சொல்லக்கூடிய 5ங்கிறது பூர்வீய புத்திரஸ்தானம். இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாவங்கள்லையும் எந்த பாவத்துல மாந்தி இருக்கோ அந்த பாவத்தை அது அதனுடைய தசாபுத்தியோட சேர்ந்து வர்றப்ப அது கண்டிப்பா பாதிக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா, ஒரு சிலருடைய ஜாதகத்துல பாதகாதிபதி மாரகாதிபதியோடைய மாந்தி சேர்ந்திருக்க, ரொம்ப மோசம், உஷாரா இருக்கணும். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப இதுக்கு வழிபாடு அப்படிங்கிறது இறை வழிபாட்டிலேயே மாந்தியினுடைய வழிபாடு மட்டும்தான் இங்க அதுக்கு தீர்வா வருது.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாந்தியினுடைய திருக்கோயில் தான் இப்ப நாம சொல்ல போறது. இது சுயம்பு மாந்தீஸ்வரர். சுயம்பு அப்படிங்கிறப்பவே நம்ம எடுத்து பிரதிஷ்டை பண்ணதை விட சுயம்புவா நான் இங்க இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு பக்தனுடைய கனவுல வந்து சொல்லி அவரு அந்த இடத்துல இருந்து அருள்பாலிக்கிறது தான் சுயம்பு அப்படின்னு பேரு. அப்ப மாந்தீஸ்வரர் சிவனே அங்க மாந்தீஸ்வரர் ஆகி சுயம்புவா இருந்து அருள்பாலிக்கக்கூடிய இடம் தான் சுயம்பு மாந்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ள கோயிலிலிருந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ள கோயில இருந்து, அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர், வெள்ள கோயில இருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் போற வழியில காங்கயம் போற வழியில, காங்கயம் போய் தான் நீங்க திருப்பூரோ கோயம்புத்தூரோ போகணும். இப்ப வெள்ள கோயில இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவுல ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த ஓலப்பாளையத்துல இறங்கி அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நீங்க பஸ்ல போனா கொஞ்சம் தூரம் நடந்து போய் இடது பக்கமா, அதாவது தெற்கு திசையில கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா அந்த கோயில் சுயம்பு மாந்தீஸ்வரர் ஆலயம் இருக்கு. நீங்க கார்ல வண்டி வாகனத்துல போனீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓலப்பாளையத்திலிருந்து சும்மா ஒரு 2 பர்லாங்குள்ளதான் அந்த கோயில் இருக்கு. இந்த கோயில்ல என்ன சிறப்பு அப்படின்னா, மாந்தி வழிபாட்டுக்கு பரிகாரம் சொல்லாம மற்ற கோயில் இருக்கிற பரிகாரங்கள் மாதிரி இல்லது. மாந்தீஸ்வரர் வழிபாட்டுக்கு இத்தனை தீபங்களை ஏற்றணும், இப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத ஐயர் பக்கத்துல இருந்து செஞ்சு கொடுத்துறாரு. ஆண்டவனை வலம் வர்றதும் ஆண்டவனுக்கு விளக்கேற்றுறதும் தான் இங்க பிரதான வழிபாடா இருக்கு. அதனால இங்க வந்து நடுவுல நிறைய செலவாகுமா, அவ்வளவு ஆகுமா இவ்வளவு ஆகுமான்னு நீங்க பயப்படவே வேண்டாம். கோயில் நிர்வாகத்துல இருந்து வெளியில போர்டு வச்சிருக்கிறாங்க. அதுல நம்ம இதுல காட்டுறோம் பாருங்க. 2 போன் நம்பர்ஸ் இருக்கு, ஐயருடைய போன் நம்பர். அப்ப 2 பேருக்கு அந்த போன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு எப்போ வர்றது அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு நீங்க போறப்ப உங்க ஜாதகத்தினுடைய ஜெராக்ஸ், ஃப்ரண்ட் பேஜினுடைய ஜெராக்ஸ் ஒரு 2 காப்பி மட்டும் எடுத்துட்டு போயிருங்க. அப்படி போகலைன்னாலும் அங்க நீங்க பக்கத்திலேயே ஓலப்பாளையத்துல வந்து மறுபடியும் கூட எடுத்துக்கலாம். அதுக்குண்டான வசதியும் அங்க இருக்குது. நீங்க அங்க போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய எந்த வகையான தோஷமா இருந்தாலும், மாந்தியினால் உண்டாகக்கூடிய தடைகள் தோஷங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அங்க ஒரு ஏற்படுவதை, போயிட்டு வந்த பின்னாடி ஏற்படுவதை நீங்க கண்கூட பார்க்கலாம். போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு முடிவை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த கோயிலுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா போயிட்டு வாங்க. எந்த பாவத்துல மாந்தி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை வழிபட்டு வாங்க. ஆனா முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஐயர்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு அங்கேயே பொருளெல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க எதுக்காக ஒன்றும் அலைய வேணாம், நீங்க போயிட்டு மட்டும் வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வரும். உங்களுடைய வாழ்க்கையில சுகமும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு இறைவனை வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.